வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம். ஒரு செயல் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் என்பதை சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ரூல் ஃபார் ஃபியூச்சர் டென்ஸ். சப்ஜெக்ட் வில் பி verb ing. நெகட்டிவ் சென்டென்ஸ் ரூல். சப்ஜெக்ட் வில் நாட் பி verb ing. Question form. Will subject be verb ing? Examples for affirmative. I will be working at 10 am tomorrow. நான் நாளை காலை 10 மணிக்கு வேலை செய்து கொண்டிருப்பேன். எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ். He will not be playing. அவன் விளையாடிக் கொண்டிருக்க மாட்டான். எக்ஸாம்பிள் ஃபார் கொஸ்டின் ஃபார்ம். Will you be studying? நீ படித்துக் கொண்டிருப்பாயா? Exercises at 8 p.m. tonight. I watch a movie. She not study during the weekend. You use the car tomorrow morning. By this time next week we travel to Ooty. They wait for us at the station. Answers 1. Will be watching 2. Will not be studying 3. Will you be using 4. Will be traveling 5. Will be waiting. இன்றைய லெசன் உங்களுக்கு புரிந்திருக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக், ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய கிராமர் டாபிக்குடன் சந்திப்போம்.